இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 38 அதிகாரம் 18-19 வசனங்கள். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். இந்த வார்த்தைகள் யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் 38 அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நீ மரித்து விடுவாய் என்று. ஆனாலும் எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு தான் இந்த காரியங்களை தன் நாவை திறந்து எசேக்கியா ராஜா பேசுகிறார். பாதாளம் உம்மை துதிக்காது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்மை போற்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ரட்சித்தது, விடுவித்தது கர்த்தரை துதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் மகா பெரிய அந்த இடத்தை தான் லூசிபர் இழந்து விட்டான். தேவனை துதித்து கொண்டிருந்தவன் தான், தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான், தன்னுடைய பெருமையினால் விழுந்து விட்டான். அந்த இடம் இப்பொழுது காலியாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார். அவனும் விழுந்து விட்டான் பாவம் செய்து. அதற்கு பிறப்பார் நோவா, ஆபிரகாம் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த இடம் காலியாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு போய் அங்கு ஆராதிக்கும்படியே கர்த்தர் நம்மை செய்ய போகிறார். அப்போ பூமியில் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனை துதிக்க வேண்டும். பாதாளம் அங்கே போனால் துதிக்காது, மரணம் ஆண்டவரை போற்ற முடியாது, குழி இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லைன்னு சொல்றார். ஆகிய நான் ஒன்று செய்கிறேன், இன்று உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை துதித்து பாடுவது, கர்த்தரை போற்றுவதும் தேவனை மகிமைப்படுத்துவதுமே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற. சங்கீதம் 115:17 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். திருச்சபைக்கு போகிறோம், இன்னைக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னால் ஆராதிக்கிறவர்கள் வீரர்கள் தான் ஆராதிக்கிறார்கள். ஆனால் சபையில் இருக்கிற ஜனங்கள் வாயை திறந்து கர்த்தரை துதிப்பதும் இல்லை, ஸ்தோத்தரிப்பதும் இல்லை, தேவனை மகிமைப்படுத்துவதும் இல்லை. அப்போ மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அப்போ ஜீவன் உள்ள நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதித்து பழக வேண்டும். சங்கீதம் 146 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 148 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கல்மலை, மலைகள், சகல மேடுகள், கனிமரங்கள், கேதுரு மரங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பூமியின் ராஜாக்கள், வாலிபர்கள், கன்னிகைகள், கர்த்தர் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை துதிக்கிறாங்களாம். இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிற நாம் கர்த்தரை துதிப்பதற்கு நமக்கு மனமில்லை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே ஜீவனுள்ள நாம் நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். பாதாளம் துதிக்காது, மரணம் போற்றாது. அப்போ உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருக்கணும். தொடர்ந்து துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை சில பேர் துதிக்கவே மாட்டான்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யணும்னா மரித்து இருக்கிறார்கள், மௌனத்தில் இறங்குகள் துதிக்க மாட்டாங்க. அப்போ துதிக்கிறவர்கள் நிச்சயமாக தேவனை தரிசிப்பார்கள், துதிக்கிறவர்களுடைய வருகையில் காணப்படுவார்கள். ஏன்னா மரித்தவர்கள் மௌனத்தில் இருங்களும் துதிக்க மாட்டாங்க. நம் ஜீவனுள்ள நாம் கர்த்தரை துதிக்கலாம், எப்பொழுதும் துதிக்கலாம், இடைவிடாமல் துதிக்கலாம், தேவனை துதித்து கொண்டே இருக்கலாம். துதியில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்திலும் முன்னே வருகிறோம். மரித்தவர்கள் மௌனத்தில் இருந்த கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் கர்த்தாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க எக்காலத்தில் எப்பொழுதும் எல்லா நாட்களில் எல்லா நேரங்களிலும் ஜீவனுள்ள மட்டும் நீ நாமத்தை துதிக்க கர்த்தரை கிருபத்தாரோம். துதிப்பதற்கு எங்களை ஒருமுகப்படுத்துங்க. துதியை மறந்திருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் இணைத்து துதிக்க வையுங்க. கர்த்தரை எங்களை துதிக்க செய்யுங்க. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.